ஒரு சூரிய கதிர் உதிக்கிறது கூட நமக்கு ஒரு வளர்ச்சி கண்ணா. எல்லா அமாவாசையும் சிறந்தது. நம்மளுடைய நான் பிராமின் குறிப்பாக உழவர்களுக்கு அவங்க உழைச்சி களைச்சி ஒவ்வொரு சம்பிரதாயமும் அவங்க செய்ய முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ஆடி, புரட்டாசி, தை 3 அமாவாசைகளும் அவர்களுக்கு சிறப்பாக பதிவு செய்யப்பட்டது. எல்லாருக்கும் எல்லா அமாவாசையும் பொது தான். உழவர் பெருமக்களுக்கு அமாவாசைன்னா சாப்பிடாமல் காலையிலேருந்து சாயங்காலம் தான் அவங்க பொங்கி சாப்பிடுவாங்க சில வீடுகளில். மத்தியானம் காலையிலேருந்து சாப்பிடாம மத்தியானம் பொங்கி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அது மாதிரி பொங்கிட்டு வச்சுட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காண்டி இந்த 3 அமாவாசை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஒவ்வொரு அமாவாசையும் சிறப்பான நாள். இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் தாத்தாவையும் எங்கள் அப்பாவையும் அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னு திருவருள் எனக்கு உணர்ச்சிச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இவங்க பிறக்கலை, எங்கள் அப்பா தாத்தா பிறக்கலை. பட் ஏனைய ஊர்கள் எல்லாமே அப்படி பிறக்காமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க பிறந்திருப்பாங்க. அப்படி பிறந்த உயிர்களுக்கு இந்த தர்ப்பணம் போய் அவங்க செய்யும் காரியங்களுக்கு துணை நிற்கும்னு வேதவியாசர் சொல்லியிருக்கிறார்ப்பா. சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். இந்த பிறவியில் அவர் போயிட்டு அடுத்த பிறவிக்கு அவங்க போய் பிறந்த பிறகு இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் அதை செய்யலாம்.